அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 16/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி. இன்று நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்துக்கள் பண்டிகையுள்ள நாள். இன்றைய திதி இன்று இரவு 8:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை உத்தர நட்சத்திரம், பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள், சுபமான நாள், யோகமான நாள், நிதி நிலைமையை கூட்டி தரக்கூடிய நாள். நிதி நிலைமை நல்லா இருக்கு. இன்னத்திய 6வது வீட்டு சந்திரன் எப்படியாகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து அதிலிருந்து வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது உங்களுடைய மனோதிடம் அசையாம நல்ல ராக் சாலிடா இருக்கும், நல்ல பாறை மாதிரி கடினமாக இருக்கும். அண்ட் நிதி நிலைமையும் நல்லா இருக்கு. ஆரோக்கியமான நாள், நாள்பட்ட பிணிகள் இன்று தீரும் நாள். நல்ல நாள், சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கின்றார். இதனால் ஒரு ரொம்ப லைட் மனநிலையோடு இருப்பீங்க. எதுக்கும் ரொம்ப சீரியஸாக எதையும் மனசுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய் கவலைப்படுறதோ அல்லது ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு சாதாரணமான ஒரு லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. பிள்ளைகள்கிட்டேருந்து நல்ல சுபமான மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள்லாம் வரும். ஓவராலாக இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை விடவும் மனநிலை சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தாரோட கொஞ்சம் ஒத்துப்போங்க. குடும்பத்துக்குள்ளே வீண் பிடிவாதங்களோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டான கட்டளைகளோ இதெல்லாம் இட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை சந்தோஷம் உங்கள் குடும்பத்தாரும் அனுபவிக்கணும். அதில் கவனமாக இருங்க. நிதி நிலைமையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த வேலையும் தள்ளி போகாது. ரொம்ப அதிகப்படியான வேலையை இழுத்து விட்டுட்டு முடிக்க முடியலையேன்னு சாயந்தரத்துக்கு மேலே வருத்தப்படாதீங்க. அளவான வேலையை எடுங்க, முடிச்சிருங்க. மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு சுகங்களை அதிகரிக்க செய்வார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. எதுக்கும் அவங்க ஜாஸ்தியாக அலட்டிக்க வேண்டாம். உணவு, அவங்களுடைய ரெஸ்ட்டு, உறக்கம் அல்லது குழந்தைகளோட குடும்பத்தோட வெளியில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் தான் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்று ஒரு யோகமான சுகமான இனிய அனுபவங்களை தரக்கூடிய நாள். இன்றைக்கி உங்களுக்கு தனத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தன வருவாய் நார்மலாக இருக்கும். வியாபாரிகள் நார்மலாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த தொழிலாளிகள், அதாவது இந்த ஷிஃப்ட் முறையில் காலை மாலை இரவு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, இந்த செவிலியர் துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான வேலைப்பளு இருக்கும். இருந்தாலும் அதிக வேலைக்கு ஏற்ற வருமானமோ அல்லது காம்பன்சேஷனோ கிடைக்கும். இதுதான் இன்னத்திய பலன். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, சந்தோஷம் நல்லா இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த ஆண்கள் இன்னைக்கு நல்ல சுகபோகமாக அனுபவிப்பீங்க. வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் வீட்டில் சந்திரன். அதனால மன தைரியமும் இருக்கும், மனக்குழப்பங்களும் வரும். சிறு சிறு சஞ்சலங்கள். இதை பண்ணிடலாமா? வேண்டாமா? சில குழப்பங்கள். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா பண்ணோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு திடீர் பண வரவு வரும். அது எங்கேருந்து வரும்? என்ன தொழில் முறையா? இல்லை வேற ஏதாவது சாமானியமான் வித்து வருமா? தெரியாது. ஆனால் வருமானம் உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும். அதுவும் உங்களுடைய குழப்பமான மனநிலையால். ஒன்று சொல்லியிருப்பீங்க, மறந்துட்டு திரும்ப கேட்பீங்க. இந்த மாதிரியான சில சிறு சலசலப்புகள் வரும். ஆனால் அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்காது. உடல்நிலை நல்லா இருக்குது. அண்டு நல்ல உழைப்பீங்க. இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் உண்டு. திடீர் பண வரவு உண்டு. மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், இன்னைக்கு 2ஆம் வீட்டு சந்திரன். பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. சிம்ம ராசி சுபாவமாக கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. ஏதாவது முன்கூட்டியே வார்த்தைகளை யூகிச்சு பிரயோகப்படுத்திடுவீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் இருக்கிற கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று பேச வைப்பார். அதுலேயும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கடுமை தெரிகிற மாதிரியே நீங்கள் பர்பஸாகவே கூட சில சமயத்தில் பேசிடுவீங்க. அதை இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது நல்ல ஆழ்ந்த நட்புக்குள்ளேயோ ஒரு விரிசலை உண்டாக்கும்படியான ஒரு நாள். அதில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு டேமேஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்காக வருத்தப்படுறது வேஸ்ட்டு. அதை சரி கட்டினால் கூட உடைந்த கண்ணாடி உடைந்தது தான். ஆகவே வார்த்தையில் கடுமையை காட்ட வேண்டாம். அமைதியாக இருங்க. மற்றபடி நிதி, தொழில், ஆரோக்கியம், குடும்பம் இதில் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்போட, ஒரு மனதில் உற்சாகத்தோட, சுயமான முடிவுகளை எல்லாம் நிறையா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. எல்லாமே நல்லது தான். இருந்தாலும் ஒரே ஒரு சிறிய அறிவுரை என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளில் உங்களை விட அனுபவம் உள்ளவர்களோ, அதே துறையில் உங்களை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் படிப்போ அல்லது பல துறைகளில் சம்பந்தப்பட்டவர்களோ இருந்தால் அவங்களோட அட்வைஸை நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டு பண்ணுறது உங்களுடைய ஒரு புதிய பாதையை தரும் உங்களுக்கு. அது தொழில் முறையாக இருந்தாலும், உத்தியோக முறையாக இருந்தாலும், நட்பு முறையாக இருந்தாலும், சமையல் முறையாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸையும் கேட்டுட்டு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பயன்களை தரும். அதர்வைஸ் நல்ல நாள். வருமானம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு பிரில்லியன்ட் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. புது புது ஐடியாலாம் வரும். மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்றைக்கி சந்திரன் உங்களோட வீட்டுக்கு 12ஆவது வீட்டில் இருக்கார், கன்னியா ராசியில். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, விரயங்கள் மட்டுமல்ல, மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக வரும்ன்ட்டு இல்லை, வந்தாலுமே அது ரொம்ப மேஜராகவும் வராது. சாதாரணமாக திடீர்னு ஒரு வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், வயிறு, முக்கியமான வயிறு சம்பந்தமானது, அல்லது காரணமே இல்லாமல் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் திடீர்னு உங்களுடைய உடம்பெல்லாம் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி. பயந்துக்க வேண்டாம். நீங்கள் உடனே ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய பிளட் ப்ரெஷரில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, அல்லது உணவு ஒவ்வாமல் இந்த மாதிரி குறைவாக இருக்கின்றதா, அல்லது நீர் சத்து குறைந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதா அப்படிங்கிறத ஒரு டாக்டர் தான் கரெக்டாக சொல்ல முடியும். மருத்துவரை அணுகவும். ஆனால் இது அப்படியே ரொம்ப பெரிய உயிர் போகிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. சின்ன விஷயந்தான்.
ஆனால் உங்களை கொஞ்சம் கலகலக்க வச்சிடும், உங்கள் குடும்பத்துக்கார பயமுறுத்தி வச்சிடும். அதனால் இன்றைக்கி ப்ரிப்பேர்டாக இருங்க. கூடுமான வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. இது ரொம்ப முக்கியம். மற்றபடிக்கு தனம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரியே குடும்பத்தில் சந்தோஷமெல்லாம் இருக்கும், நார்மலாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒர்ரி தான். பயப்பட வேண்டாம். அமைதியாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வாகனங்களில் இன்றைக்கி நீங்களே இயக்கிட்டு போகாதீங்க. அதுதான் ஒரு முக்கியமான அட்வைஸ். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு 11வது வீட்டு சந்திரன் லாபம். 11வது வீட்டு சந்திரன் 5வது வீட்டை பார்க்கின்றார். 5வது வீடு அப்படிங்கிறது குருவோட வீடு. உங்களுக்கு 5 2க்கு அதிபதி. அந்த குரு உங்களுக்கு உச்சத்தில் இருக்கின்றார். 2வது வீட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால சுபாவமாக நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் அப்படின்னா என்ன? இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நன்றாக வர வேண்டும், யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும், யாருக்காவது கைட் பண்ணணும், தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், உங்களை நோக்கி ஒரு ஆலோசனை கேட்டு வர்றவங்களுக்கு முழு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லி தருவீங்க. இன்றைக்கி நல்ல சுவையான உணவை புசிப்பீர்கள், நல்ல சாப்பாடு கிடைக்கும். அண்டு வேறு ஏதாவது விருந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட சில பேர் போயிட்டு வருவீங்க. ஆகக்கூடி இன்று நல்ல நாள், தனம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சமுதாயத்தில் உங்களையும் அறியாமல் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து ஒரு ஆசான் மாதிரி நிறைய பேருக்கு வழிகாட்டுவீர்கள். மிக மிக நல்ல விஷயம் அது. தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் உத்தியோகபூர்வமாக, தொழில் பூர்வமாக, உற்பத்தி பூர்வமாக வியாபாரிகள், வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சுபாவமாக நல்ல நாள், நல்ல விருத்தியான நாள், நல்ல ஆரோக்கியமான நாள், நல்ல யோகமான நாள். இன்றைக்கி இந்த அயல் நாடுகளில் உணவு சம்பந்தமான ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். புது ஆர்டர்ஸ் கிடைக்கும், பழைய பாக்கி வசூலாகும், புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட் சேரும். நீங்கள் வெறும் பருப்பு ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அரிசியும் கேட்பாங்க, அரிசி பருப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ணெயும் ஏற்றுமதி பண்ண சொல்லி கேட்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றுமதியில் உணவுப் பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். மற்றவர்களுக்கும் நல்ல நாள் தான் இருந்தாலும் இந்த துறையில், இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு பாக்கியஸ்தானம் 9வது வீட்டில் தான் உங்களுக்கு சந்திரன் இருக்காங்க. அதனால் பாக்கியங்களில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பாக்கியங்கள்னா என்ன? ஒரு தெய்வ வழிபாடு, மதம், கலாச்சாரம், குடும்ப பாரம்பரியம், இதெல்லாம் உள்ளடக்கியது தான் 9வது வீடு, தர்மஸ்தானாதிபதி. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மத பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், மகான்களின் தரிசனம் கிடைக்கும், மடாதிபதிகளின் ஆசீர்வாதம், அவங்களுடைய தொடர்பு, அவங்கள் நிகழ்த்தக்கூடிய சில சத் சங்கம் உரைகள், இதெல்லாம் கேட்டு நார்மலான உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து சிறிது விலகி இந்த மாதிரியான சில விஷயங்கள், பணம், வேலை, கடுமையான உழைப்பு, இதை தவிர உங்களுக்கு மானசீகமாக புரியாத விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியை தரக்கூடியது,
நீங்கள் சார்ந்துள்ள மதம், உங்கள் குடும்ப கலாச்சாரம், நீங்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பழமையான ஆலயங்கள், இதை பற்றின அறிவு உங்களுக்கு இன்று அதிகமாகும். அதை பற்றின தெளிவு அதிகமாகும். இது மிகவும் நல்ல விஷயம். உங்களுடைய சந்ததியருக்கும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னாக்கா ஒரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அதே அட்வைஸ் தான். மௌனம் காப்பது சிறப்பு, அமைதியாக இருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னைக்கு கும்ப ராசி எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த எலக்ட்ரீஷியன் புது வீடு கட்டும்போது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி இயக்கக்கூடிய சாதனங்கள், இயக்கக்கூடிய பொருள்கள், ட்ரில்லிங், மோட்டார் வைண்டிங், இந்த மாதிரி துறையில் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சுய தொழிலாக செய்தாலும் இன்றைக்கி எலக்ட்ரிக் கரண்ட் அண்டு எலக்ட்ரிக் ஷாக் இந்த விஷயத்துலேருந்து அவங்கள கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள், அவங்க ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிறதோ, எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதோ, ஒரு தடவைக்கு 2 தடவை பவர் சுவிட்செல்லாம் ஆஃபில் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வேலை அனுபவத்தினால வந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதில் சிறு தவறுகள் மூலமாக இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரியான ஆபத்துக்கள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுவுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் விளைவிக்காது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய துறை இதுதான். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், உங்கள் வீட்டுக்கு 7வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7வது ராசியில். அதனால் கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரியான இரு எதிர்ப்பாளருக்கு இடையில் நல்ல ஒரு அட்ராக்ஷன், அந்யோன்யம் இது நடக்கும். இது வார்த்தை பரிமாற்றங்களில் நடக்கும். ஒருத்தரை ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறதுல நடக்கும். ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு திரும்ப வர்ற நேரத்தில் அந்த ஆணுக்கு பிடித்த உணவு வகைகள் அந்த பெண் சமைத்து ரெடியாக அவருக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே சில பெண்களுக்கு பிடித்த விஷயங்களை அந்த ஆண்கள் வாங்கியோ செஞ்சோ வச்சுருப்பாங்க, அல்லது பிடித்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க சர்ப்ரைஸாக. ஸோ இட்ஸ் அ கப்புள்ஸ் டே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு தனம் நல்லா இருக்குது. அப்போது இந்த திருமணம் ஆகாத பேச்சுலர்ஸ்க்கு என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் புதிய நட்பு கிடைக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி அவங்க கண்டுபிடிக்கலாம், எதுவாக வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி இந்த மீன ராசிக்கு ஆண் பாலாக இருந்தால் பெண் பால் நட்பும், பெண் பாலாக இருந்தால் ஆண் பால் நட்பும், கணவன் மனைவியாக இருந்தால் இன்னும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகவும் இனிமையான நாள். வாழ்த்துக்கள்.